கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்தும மன்னா சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய கிருபையினால, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஃபர்ஸ்ட் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நடக்கையின் வழியாக நம்ம ஆண்டவரை காட்டலாம். இது எதுல போட்டிருக்கு அப்படின்னா, ஆபகுக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடைகளின் ஆட்டு மந்தைகள் முதற் பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன இல்லாம போனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு ஆபகுக் சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன இல்லாம போனாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது மூலமா மற்ற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும். அதே மாதிரி சங்கீதக்காரனாகி தாவீது 52வது சங்கீதத்துல இப்படியா சொல்லியிருக்காரு, நானே தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையையே என்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன், அதனால என்னோட வாழ்வில் நான் எப்பவுமே நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நாமும் அதே போல அவரையும் நம்பி இருக்கிறப்போ நம்மளுக்கும் சந்தோஷம் உண்டாருக்கு. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்க உங்களையே எப்பவும் நம்பி இருக்கேன், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. நாங்க உங்களையே நம்பி இருந்து எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டுகிட்டு அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆமென்.